ஹாய், என்னோடய யூடியூப் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். இங்கே வந்து 3 மினிட்ஸ்க்கு தான் லக்கேஜ் எல்லாம் எடுக்க விடுவாங்க. அதுக்குள்ளே எடுத்துகிட்டு பார்க்கிங்க்கு வந்து கார் அனுப்பிச்சிடணும், இல்லாட்டி ஃபைன் போட்டுருவாங்க. ஆன்லைன் செக்இன் பண்ணலைன்னா அங்கேயே எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்களோ டிக்கெட் கவுண்டரில் செக்இன் பண்ணிக்கலாம். பேசிக் ஐடி ப்ரூஃப் கேட்டு உங்களை மட்டும் உள்ளே விட்டுருவாங்க. அவங்க கூட வந்தவங்கலாம் உள்ளே அலௌட் இல்லை. அதுக்கப்புறம் பெரிய லக்கேஜ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டு, அப்புறம் ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை உள்ளே தனியாக அனுப்பிச்சுட்ருவாங்க. நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. டிக்கெட் செக் பண்ணிட்டு கையில் எடுத்துகிட்டு போகிற ஐட்டம்ஸ்லாம் ட்ரேயில் வச்சு தனியாக இந்த மாதிரி அதை ஒரு டைம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் ஃப்ளைட் எங்கே வரும் அப்படின்ட்டு உங்கள் டிக்கெட்லேயே இருக்கும். அங்கே போய் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் வேணுன்னா வாங்கிக்கலாம், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் உங்கள் டிக்கெட் வரப்போ அந்த வெயிட்டிங் ரூம்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டிக்கெட் மட்டும் காமிச்சிட்டு நம்ம உள்ளே என்டர் ஆகிக்கலாம். நம்ம என்டர் ஆகிட்டு இருக்கப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த பெரிய லக்கேஜ்லாம் ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு போனாங்கல்ல, அதே ஃப்ளைட்டில் பேக் சைடு ஏற்றிடுவாங்க. இங்கே ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் செக் பண்ணலாம் மாட்டாங்க. நம்ம சீட்டில் போய் உட்காந்துக்கலாம். லக்கேஜ் வைக்கணும் அப்படின்னா அங்கே ஏர் ஹோஸ்டஸே ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் படுக்கிறக்கோ இல்லை திங்ஸ் வச்சுக்கலாம். இல்லை மோஸ்ட்லி இது வந்து ஃபுட் வச்சு சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு கோயம்புத்தூர்லேருந்து. நான் முன்னாடி ஷார்ட்ஸ்லலாம் சொல்லிட்டு இருந்தேன், லைஃப் நம்ம ஒரு மாதிரி திங்க் பண்ணுவோம், நமக்கு ஒரு மாதிரி நடக்கும்னு. அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு. நம்ம ஒன்று பிளான் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் அது எல்லாமே ஸ்பாயில் ஆகுற மாதிரி லைஃப் வேற ஒரு டர்ன் கொடுக்கும். இது எனக்குன்னு இல்லை, இதை வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் பொண்ணு பையன் யாருக்கு வேணால் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கணும். ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே வந்து ஒரு 2-3 டேஸ் ஆச்சு. இந்த வீடியோ தான் கொஞ்சம் லேட்டாக போட்டுட்ருக்கேன். போக போக விலாக்ஸில் நான் எந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு லைஃப் இங்கே எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பாஸ்ட்டில் என்னென்ன திங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம கேரி பண்ணிவிட்டு லைஃப் ஃபுல்லாக வச்சுக்கணுன்ட்டு இல்லை. ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகி போயிடலாம். லைஃப் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே பாய், இன்னொரு விலாகில் பார்க்குறேன்.